friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி பேப்பர் ஃப்ளார் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் கம் பாருங்க. அப்புறம் சிசர், அப்புறம் இந்த க்ரூம் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன். குட்டிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னும் குட்டிஸாக இவ்வளோ வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இப்படி ஆரஞ்சு கலர், என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச கலர் ஆரஞ்சு, ஸோ நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பேப்பர், கலர் பேப்பர். ஸோ இது மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இதை ஹாஃபாக கட் பண்ணணும். ஹாஃப் தான் கட் பண்ணணும், ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. ஹாஃபாக ஃபுல்லாக கட் பண்ணணும், ஹாஃபாக. ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ இது மாதிரி கட் பண்ணணும். நான் இது மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி கட் பண்ணி முடிச்சாச்சு. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, கம் எடுத்துக்கோங்க. கம் எடுத்து இந்த பக்கம் இப்படி பூசிக்கோங்க. ஸோ அதை கையிலே நான் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒட்டும். இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கணும் கம்மில். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குது, அதை எடுத்துக்கிறேன் நான். இது ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ப்ரூம் ஸ்டிக். ஸோ நான் கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, திருப்பி க்ளூவே எடுத்துக்கலாம். இந்த பக்கம் க்ளூ கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் மட்டும் பூசிக்கலாம். போட்டுட்டு இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றணும். அப்படியே குட்டி குட்டியாக சுற்றணும், ரொம்ப பெருசாக சுற்றாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் நான். கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. கொஞ்சம் குட்டி குட்டியாக சுற்றிட்டுருக்கேன். பாருங்க, சுற்றிட்டுருக்கேன். இப்போ எண்டில் கொஞ்சமாக கம் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஃப்ளார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளார் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.